பாத்தீங்கன்னா இந்த பூச்சி தாக்குதல் வந்து பாய்சன் மருந்து கொடுக்குறாங்க. பூச்சி விரட்டியே கொடுக்கணும் எங்களுக்கு. ஆசன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுக்கணும். அதுக்காக வந்து சில பேர் போட்டுக்கிட்டு சில பேர் நம்மளே ஒரு முடிவு எடுத்துக்கலாம்னா அது இருக்கக்கூடாது. எந்த ஒரு திட்டமா மத்திய அரசு கொடுக்கறது வந்து என்னுடைய ஆயாத விவசாய பெருமக்களுக்கு அந்த திட்டம் வந்து விவசாய பெருமக்களை தான் சென்றடையணும். அது எப்படி நம்ம வகுப்பு அந்த திட்டத்தை வகுப்பு பண்ணணுமோ அது போல பண்றதுக்கு தரவுகளை நீங்க தயார் பண்ணுங்க. எந்த இப்போ கொய்யா இருக்கட்டும், ஐயா சொன்ன மாதிரி மாங்காய் இருக்கட்டும், எதனா இருக்கட்டும், அந்த வந்து கமிட்டில இருந்து விவசாய பெருமக்களை வந்து 100க்கு இதுல வந்து இப்போ டெக்னாலஜி நீட் டெக்னாலஜி பிரகாரம் சுண்டக்காய் கத்திரி ஒட்டு இந்த ஒட்டு ரகங்களை வந்து நம்மளுக்கு நாற்றா எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்தா, ஏன்னா இது செலவினம் குறையுது, நோய் குறையுது, இந்த மாதிரி இனங்களுக்காக 3 வருஷம் பராமரிக்கலாம்னு சொல்றாங்க. அதனால அந்த நாற்றுகள் கிடைக்கிறதுக்கு உரிய வழிவகை செய்யணும். வெண்டைக்கு வந்து எங்கெங்க எந்த ரகம் போதோ சேல்ஸ் ஆகும். மேலும் பாலாற்றில் உள்ள குப்பைகள் அனைத்தும் எல்லா சாக்கடையும் குப்பையும் பாலாற்றிலே கொண்டிருக்கிறார்கள். அந்த தண்ணியே வந்து கொஞ்சம் குடிக்கிறோம். அதனால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது என்பதை மருத்துவமனைகள் அதிகமாக ஆவது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். தயவுசெய்து அந்த குப்பைகளை கொட்டுவதற்கு அனுமதிக்காதீர்கள். மற்ற ஏன்னா வேலூர்ல அதிகமான சாக்கடை தண்ணி போகுது. 25 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு நாம பாலாற்றில் விடுறோம். அதை ZLD என்ற முறையில் அதை சீர்திருத்தி பக்கத்தில் திருவள்ளூரில் இருந்து மரங்கள் வைத்து அந்த மரங்களுக்கு அந்த தண்ணீரை பாய்ச்சினால் பாலாறு வளமாக இருக்கும். அதே போல பனிமண்டாவிலும் சுமார் 200 ஏக்கருக்கு பனிமண்டா அகலமாக பக்கத்திலும் பாலாற்று பக்கத்திலும் 200 ஏக்கருக்கு மேல் இருக்கு. அங்கே மரம் வச்சு பள்ளிக்கொண்டா பெயர் வளர்ச்சி கழிவுகளை அந்த மாதிரி சுத்தம் செய்து அந்த மரங்களுக்கு பாய்ச்சல் வந்து கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக சிவச்சேரிக்கு மா விவசாயிகள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த மா பழம் எல்லாம் அப்படியே உதிர்ந்து கீழே போய் அதிகமாக நஷ்டமாயிடுச்சு. அதனால ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் கொடுக்கணும்னு விவசாயிகள் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு பல முறை மனுவும் கொடுத்துருக்குறோம். கலெக்டர் அம்மா கிட்ட முன்னும் மனு கொடுத்து சித்தூர் கலெக்டர் கூட பேசியதும் அது நடவடிக்கை வரவில்லை. அவங்க நம்ம காயை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 60-70,000 செலவாகுது. 50,000 சப்சிடி கொடுத்தாதான் அடுத்த மா விவசாயம் செய்ய முடியும். இது துறை யாரு என்னன்னு தெரியல. அவங்க பதில் சொல்றேன்னு கேட்கிறேன். பேசிருக்காங்க. அவங்க வந்து ஒரு லொகேஷன் பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க. இந்த பதில் 5 வருஷமா வருது. அப்பே செஞ்சிருந்தா இந்த விவசாயம் இந்த மா விவசாயம் இப்ப காப்பாத்தி இருக்க முடியல. இல்ல கண்டிப்பா இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு நமக்கு கிடைக்குங்க. இப்போ வந்து இந்த விவசாயிகள் நிறைய பாதிச்சிருக்காங்க. உடனடியா போர்க்கால அடிப்படையில ஒரு ஏக்கராவுக்கு 50,000 கொடுக்கறதுக்கு இப்ப தண்ணீர் எல்லாம் போட்டா கணக்கு இல்லை. எல்லாம் முத்திருந்து கீழே போயிடுச்சு. ஒரு ஏக்கராவுக்கு 50,000 கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும். எல்லாமே இந்த மா விவசாயம் காப்பாற்ற முடியாது. நம்மளுடைய இது வந்து மறுபடியும் வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்றோம். கவர்மெண்ட் கொண்டு போறோம். மறுபடியும் மண்டே வந்து ஒரு மீட்டிங் இருக்குங்க. சீஃப் செக்ரட்டரியோட ஒரு APC மீட்டிங் இருக்கு. அதுல வந்து நம்ம லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணி ஒரு முடிவுக்கு இது ஏற்பாடு கொண்டு வந்தாங்க. சிங்கப்பூருக்கு நம்ம பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் மேடம். கவர்மெண்ட்ல வந்து அசெப்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மேடம். வந்துடும் மேடம். அனுப்பியிருக்க மேடம். வந்துடும். நன்றி மேடம். உங்களுக்கு தெரியும் நீ தொடர்ச்சியா போய் சொல்றோம். இந்த உள்ளி மயில் வர கால்வா மொத்தம் வந்து கூட ஏரி வரத்த காலம் தான் போய் எரியுது. அந்த மழை தண்ணி போல ஆகில் போல ஏரி காலம் சார் வரல பாக்குறேன். அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரினா அவங்க
அப்பீல் கொடுத்துட்டு போறாங்க. ஏதாவது அது அடுத்த கட்டம். நீங்க யூ கேனாட் சாட்டிஸ்ஃபை அவங்க இவங்க people will have vested interest or whatever. நீங்க நியாயமா தான் சொல்லலாம். பட் இதுல யாருடைய தலையீடு இருக்க வேண்டிய தேவையே இல்லையே. நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு ரிப்போர்ட் வந்த அன்னைக்கு நீங்க உங்க வேலையை நம்ம செஞ்சுட்டு போறது. To your satisfaction you can do it. You need not wait for anybody. அவங்க இதெல்லாம் it is not a reasonable reply. அடுத்ததா இப்ப காயெல்லாம் சீரழிச்சு ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் நிறைய கேட்கறீங்க. ஒரே நிமிஷம் ஐயா, இது முக்கியமான பாயிண்ட். விவசாயிகள் ரொம்ப பாதிச்சு அப்படியே தற்கொலை இருக்காங்க. அதனால ஒரு நிமிஷம் இது கொடுத்துங்க. ஊர் பாயிண்ட் எல்லாம் பேசுறாங்க. இப்ப நிறைய பாதிப்பு உண்டாயிருக்காங்க விவசாயிங்க. அதை பத்தி தான் கேட்கிறோம். ஒரு ஏக்கருக்கு 50,000 கொடுக்கணும்னு விவசாயிகள் சார்பா கேட்கிறோம் மேடம். ஐயா வணக்கம். ஐயா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்கனவே 4 ரூபாய் சொல்லுப்பா. நான் தானே கேட்கிறேன் அடிக்கடிக்கும். இல்ல செஞ்சிலிருந்து ஒருத்தர் பத்தாம் தேதி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க மேடம். டக்குனு செஞ்சிலிருந்து ராஜேந்திரன் ஒருத்தர் வந்தாரு மேடம். தேவிக்குப்பம் செஞ்சிலிருந்து ராஜேந்திரன் ஒருத்தர் ஒரு விவசாயி வந்தாரு மேடம். அவர் இந்த கோரிக்கை வச்சார் மேடம். 50,000 ரூபாய் தரணும்னு சொன்னாரு. டிஎன் அஃபெக்ட்ஸ்ன்ற மூலம் தான் இப்போ இந்த மீட்டிங் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க மேடம். அடுத்த வருஷத்துக்கு இந்த தொழிலாளர் ஆர்வலர் மூலமாக நம்ம ஏரியில் இருக்கிற மண்ணை எடுக்கிறதுக்காக அனுமதிக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த ஏரியே அளவுக்கு அறிந்த அதிகமான மண் கொள்ளையினால அந்த ஏரி இப்பவே அளவுக்கு அதிகமான ஆழம் ஆயிட்டு இருக்குங்க. அந்த ஏரியில ஆழப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கரையில் இருக்கக்கூடிய கருவேலம் முள்ளை அகற்றி அது பண்ணிங்க புகலிடத்தை அப்புறப்படுத்திட்டாவே போதும். அந்த கோடிக்கரையை கட்டி கொடுக்கணும்னு இதை கேட்டுக்கிறேன். இந்த மண் எடுக்கிறதுக்கான அனுமதி அந்த ஏரியில வழங்கக்கூடாதுங்க. யாரும் பொதுநல அதாவது சும்மா யாருக்கும் அதை ஆழப்படுத்துறதுக்கு விடுறதா தகவல் வந்ததுங்க. அது ஆழப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. பல ஆண்டுகளாக மணல் கொள்ளை ஏற்பட்டு அந்த ஏரியா அளவுக்கு அடுத்த ஆழம் இருக்குது. கரை மட்டும் ஒழுப்படுத்தணும். கரையில் இருக்கிற வேலி கத்தாம எடுக்கணும். தூர் வாருவதற்காக சிஎஸ்ஆர் வாரண்டி யாராவது பண்ண இருக்கிறாங்கன்னா ஏரி அந்த மாதிரி கேட்கும். அதுல கௌரவப்பேட்டை ஏரி இருக்கா? இல்ல அந்த ஒரு 46 ஏரிகள் காலி பண்ணிச்சு. மாங்காவை பூராவும் காலி பண்ணிச்சு. தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. போன கூட்டத்திலே நான் வலியுறுத்தினேன். ஆனா யானை வந்துட்டு பின்னாலதான் வந்துட்டு 2 நாள் பொறுத்து தான் மனத்துறை பாக்குறாங்க. யானை வராதுக்கு முன்னாடி நிக்க வைக்கணுன்ற ஒரு குறைதீர்ப்பு கூட்டத்திலும் மாவட்ட வன அலுவலர் கூட்டம் ஆரம்பிக்கும் பொழுது இல்லைன்னா கூட்டத்தினுடைய இறுதியில் எவ்வளவு கடந்த மாதம் வரை எத்தனை விவசாயிகளுடைய நிலங்களில் உள்ள பயிர்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளது, அவற்றிற்காக வழங்கப்பட்ட இழப்பீடு கணக்கீடு செய்யப்பட்டவை எவ்வளவு, அதற்கு வழங்கப்பட்ட இழப்பீடு எவ்வளவு என்பதை இந்த கூட்டத்தில் தெரிவிக்க வேண்டும். போட்டு இது ஒரு ஆடைகளுக்கு அங்க பயிர் பாதிக்கப்பட்டிருக்கு, இங்க பயிர் பாதிக்கப்பட்டிருக்குன்னா நீங்க நாங்க அவர் சொன்ன மாதிரி 2 நாள் கழிச்சு நீங்க ஃபாரஸ்ட்ல போய் என்ன சார் பிரயோஜனம்? எங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு டெய்லி வந்துடுறாங்க. நாங்க என்ன பதில் சொல்றது அவங்களுக்கு? நீங்க இப்ப டீடைல்ஸ் கொடுங்க பாப்போம், எத்தனை ட்ரென்ச் வெட்டி இருக்கீங்கன்னு. நமக்கு கவுண்டன்யா ஆரம்ப ஒட்டி இருக்கிற கிராமங்கள் எத்தனை, வேர்னாம்பட்டில எத்தனை, குடியாத்தத்தில் எத்தனை, அவற்றில் எத்தனையில் யானைகள் வராமல் இருப்பதற்காக தடுப்பு நடவடிக்கையாக ட்ரென்ச் எத்தனை வெட்டி இருக்கீங்க, வேற என்ன செஞ்சிருக்கீங்கன்னு இப்போ மீட்டிங் முடியறதுக்குள்ள சொல்லுங்க சார். அந்த எஃப்ஐஆரோ இந்த பேர்னாம்பட்டு மாட்டு உரிமையாளர் மேல போட்ட எஃப்ஐஆரோ மீட்டிங் முடியறதுக்குள்ள எனக்கு சேரணும் சார். காப்பி ஆஃப் எஃப்ஐஆர் இந்த மாசம் 8ஆம் தேதி தாலுகா கூட்டம் நடந்துச்சு. தாலுகா கூட்டத்தில் இருக்கோம். இன்ஸ்பெக்டர் கூட்டத்தில் இருக்காரு. தாலுகாக்கு போறது மாடு குறுக்க இந்த இது மாதிரியான மாடு நான் சொல்ற மாடுங்க மாடு குறுக்க வர கார் எடுத்து திருப்பி அவர் எப்ப அங்க ஒரு வாட்டர் டேங்க் செட் இருக்கு 3 பேர் ஸ்பாட்ல இல்ல அதுக்கு காரணம் அவங்க தூங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்ல மாடு குறுக்க வருது. அப்படியா? ஆர்டிஓ
யாரு பேர்னாமெண்ட் தானா அந்த அன்னைக்கு பேர்னாமெண்ட் பக்கத்துல எடுத்தே பார்த்தேன். ஆனா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா காலையில 11:30க்கு எப்படிப்பா தூங்கணும் பெங்களூர்ல இருந்து வந்தவங்க மாடு அளவில்லாத மாடுங்க ஆளுங்களே கிடையாது மேடம். இப்ப பாருங்க, ஆனா நீங்க சொல்லி ஒரு கமிஷனர் கூட ஒரு பீடியோ கூட ஒரு மாடு கூட வைக்க முடியாது. நாங்க வாரம் வாரம் கேக்குறோம். இவங்க 2 மாடு பிடிச்சிருக்காங்க சார். நான் கூட கொஞ்சம் மாடு பிடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்.